அந்த முட்டை இருக்குல்ல சார், அந்த முட்டையில் உள்ள வெரைட்டியே வேற. பிளெயின் கலக்கி, ஆனியன் கலக்கி, குழம்பு கலக்கி, அப்புறம் ஆம்லேட்டு, ஒன் சைடு ஆம்லேட்டு, ஆஃப் ஆயிலு, ஃபுல் ஃபாயிலு, இதெல்லாம் வந்து கலக்கி போட்டு அடிச்சு அப்படி ஊற்றிட்டு அப்படி திருப்பி அந்த பிளேட்டில் வைப்பாரு. நமக்கு அப்படியே இன்னைக்கு கலக்கி தாண்டா அப்படின்னு முடிவு பண்ணி போய் உட்காந்துருவோம். அந்த ஃபீல் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா ரூமு படி ஏறும்போதே தூக்கம் வந்துடும் சார். தூக்கம் வரத்துக்கெல்லாம் மாத்திரை போட்டு போடுறாங்களே, நமக்கு அந்த ஃபீலே கிடையாது சார். தூக்கம் வரல அப்படின்னா நேராக புரோட்டா கடை தான். ஏன்னா அந்த ஃபினான்ஷியலி நம்மளை ரொம்ப கனெக்ட் பண்ணுறது புரோட்டா தான். வேற ஒரு ஃபுட்டுக்கு போயிட்டோம்னா எவ்வளோ இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு சிக்கன் ரைஸ் சொன்னால் கூட 60 ரூபா 70 ரூபா இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் புரோட்டாங்கிறது மேக்ஸிமமாக ஒரு 10-15 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 100 ரூபாக்குள்ளே விஷயத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இயர்லி மார்னிங் வந்து 4 o'clock பிரியாணி என்னென்னமோ டிஷ் சொல்கிறாங்க. பட் 4 மணிக்கு எங்கள் ஊரில் பர்மாக்காரங்க நான் பீஃப் கறி, சிக்கன் கறி, எண்டிங்கில் வந்து டீயோட அதை முக்கி சாப்பிட கொடுப்பாங்க சார். ஒரு கிளாஸ் டீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சார். டீல என்னத்தை முக்கி சாப்பிடுவீங்க? நானே. ஆமாம் சார், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற கடைக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிரு போல இருக்கே.